இந்த மாதத்திலே நீங்கள் வாழ்ந்திருப்பதை நீங்கள் உங்கள் வாழ்விலே பார்க்க ஆரம்பிப்பீர்கள். எப்பொழுதுமே இந்த வாக்குத்தத்தத்தை கடைசியாக சொல்லுவேன். இன்றைக்கு முதலாவது பேசப் போகின்றேன். எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து படிப்போம். 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமைகள் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். முந்தின வாழ்க்கையை பார்க்கலாம், இப்போ இருக்கிற இந்த பிந்தின வாழ்க்கையிலே தேவன் நற்சீர் உண்டாக பண்ணுவேன். எப்படி முன்பு தேவன் நன்மைகள், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய தயவெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ இனிமேல் பார்க்குற தயவு இறக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கிலும் அதை காட்டிலும் என்று நாம் பார்க்கிறோம். அதை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்பது தான். இன்னொரு வசனத்துக்கு போவோம். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவதற்கு முன்பாக தேவன் முதலாவது என்ன செய்கிறார்? 44 ஏசாயா 44ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 3வது வசனத்தை நாம் அங்கிருந்து சேர்ந்து படிப்போம். எடுத்துக்கோங்க. 44:3. தாகமுள்ளவின் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த இடத்துல பார்க்குறோம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அடுத்தது ஒன்று சொல்கிறாரு, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். சந்ததி, சந்தானம். சந்ததின்னு சொல்கிறது நமக்கு பிறக்கின்ற பிள்ளைகள். சந்தானம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், பேர பிள்ளைகள்லாம், அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் எல்லாமே. அப்போ என்ன பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? என் ஆவியை ஊற்றுவேன்றார். செகண்டு தான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பாக ஆவி ஊற்றப்படுகின்றது என்பதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். தேவன் நம்மீது ஆசீர்வாதத்தை ஊற்றுவதற்கு முன்பாகவே தேவன் நம்மீது ஆவியை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆவியை ஊற்றித்தான் தேவன் ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார் என்பதாக இங்கு ஏசாயா சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே பரிசுத்த ஆவியை, தேவனுடைய ஆவியை அசட்டை செய்பவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவரை கனம் பண்ணுகிறவர்கள், ஆவியை மதிக்கிறவர்கள், அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு நேராக திருப்பப்படுகின்றார்கள். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ சில ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ஃபார்முலாவை பின்பற்றி போகிறது கிடையாது. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு சில ஃபார்முலா இருக்கிறது மாதிரி, ஊறுகாய் செய்கிறதுக்கு சில ஃபார்முலா இருக்கிற மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்குதா? இந்த ஃபார்முலாவை கடைப்பிடிச்சா இதை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியுமா நினச்சிங்கன்னா கிடையாது. ஃபார்முலான்னா இதை முதலாவது போடணும், இதை 2வது செய்யணும், இதை 3வது செய்யணும், அதை மாற்றி செஞ்சால் ஃபுல்லாகவே சொதப்பல்ல போயிடும் இல்லைங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதலாவது செய்யணும், 2வது செய்யணும், ஞானஸ்தானம் முதலாவது ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, இந்த மாதிரிலாம் சில சிஸ்டமேட்டிக்காக சில ஃபார்முலாவை பின்பற்றுற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவம் என்பது ஏதோ சில ஃபார்முலாவை பின்பற்றி போகிறது கிடையாது. கிறிஸ்தவம் என்பது தினந்தோறும் தேவனோடு நடக்கின்ற ஒரு வாழ்க்கை, என் வாழ்க்கை முறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பாக தேவன் செய்கின்ற ஒரு காரியம் ஆவியை ஊற்றுகிற தேவனாக இருக்கின்றார். ஆகவே இனி வருகின்ற நாட்களிலே ஆவியானவருடைய அசைவையும், ஆவியானவருடைய நடத்துதலையும், ஆவியானுடைய அபிஷேகத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஏசாயா 32ஆம் அதிகாரம் போவோம். அங்கு ஏசாயா இன்னொரு காரியத்தை நமக்கு மேற்கோள் காட்டி பேசுகிறாரு. அதை நம்ம பார்த்துட்டு போவோம். 32:15 வசனம் படிக்கிறேன். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். பழைய ஏற்பாட்டில் அப்படியே சொல்லிட்டார், ஆவி ஊற்றப்படுறோம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஆவி ஊற்றப்பட்ட பிற்பாடு என்ன நடக்குமாம்? அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். என்ன சொல்கிறாரு? ஆவியானவர் வரவரையும் எல்லாமே அப்படியே தான்ப்பா இருக்கும். ஆவி ஊற்றப்பட்டால் தான் காரியங்கள் மாறுதலாக முடிய ஆரம்பிக்கும். வேதத்தில் பார்க்குறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை என்றைக்கு
பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் வந்து பொழுந்தரில் பட்டாரோ பிற்பாடு தான் பாருங்கள் சபை சரித்திரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள்லாம் கிடுகிடுன்னு உருவாகிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி சபைகளை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கின்றோம். எப்படி என்றால் ஆவியானவர். ஆகவே தான் இயேசு சொன்னார், ஆவியை பெற்றுக்கொள்கிறவர்களும் போய் கொஞ்சம் எருசலேமில் காத்திருங்கள்னு சொன்னார். 120 பேர் பாருங்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அது காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள், வளர்ச்சிகள், பெருக்கங்கள், இது எல்லாமே பாருங்கள் ஆவியானுடைய ஊற்றப்பட்டதில் வந்த பிற்பாடு தான் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கிறது. அது மட்டும் அப்படியே தான் இருக்கும். அதுதான் ஆவியானுடைய அசைவு முக்கியம், ஆவியானுடைய அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. அதுதான் இந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு என்று பார்க்கும்போது ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வருகின்ற கிறிஸ்துவுக்கு நேராகவும் அவருடைய வார்த்தைக்கு நேராகவும் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி ஆவியானுடைய வேலை என்னன்றதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஆவியானவர் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறாரு? உங்களை என்னையும் வார்த்தைக்கு நேராகவும் கிறிஸ்துவுக்கு நேராகவும் நடத்திக்கிட்டு இருக்கிறார் வந்து. அப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணுது? ஆவியானவர் வார்த்தைக்கு நேராக நடத்துகிறாரு. இந்த வார்த்தை நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராகவும் செழிப்புக்கு நேராகவும் கொண்டு போகின்றது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆவியானவர் டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கையில் கொடுக்க போகிறது கிடையாது. ஆவியானவர் பண்ணுற வேலையை வார்த்தைக்கு நேராக உங்களை நடத்துவார். இந்த வார்த்தை தான் உங்கள் நல்வாழ்வுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கொண்டு வரக்கூடியதுக்கு நேராக நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது எப்படின்னா, இந்த பெயிண்டர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். இந்த பெயிண்ட்டுக்கு பாருங்கள், ஒரு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புது வீட்டுக்காரர் கூட எந்த வீட்டுக்காரருக்கு வெள்ளை அடிக்கணுமோ முதல்ல ப்ரைமரின்ற ஒன்று அடிப்பாங்க. எந்த ஒரு கலர் வேறு கலர் மாற்றி அடிக்கணும்னா அது பழைய கலராக இருந்துச்சுன்னா ஏதோ அடிச்சுட்டு போவாங்க. ஆனால் கொஞ்சம் புது கலர்லாம் மாற்றணும்னா எல்லோரும் சொல்லுவாங்க, முதல்ல ப்ரைமரி அடிங்கப்பா, ப்ரைமரி அடிங்க சார், அப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் எந்த கலர் கொடுத்தாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளும், பளிச்சுன்னு தெரியும். நீங்கள் ப்ரைமரி அடிக்காமல் என்ன தான் நீங்கள் மேலேயே நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா செலவு பட்டு ஏகப்பட்டது போயிட்டுருக்கோம். நீங்கள் எதிர்பார்த்த கலர் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல ப்ரைமரி, அப்புறமேட்டு தான் எந்த ஒரு கலருமே. அதே போல் தான் பாருங்கள், முதல்ல அபிஷேகம், ஆவியானுடைய அபிஷேகம், அதன் பிற்பாடு தான் ஆசீர்வாதங்கள். எந்த அளவுக்கு ஆவி ஊற்றப்படுகின்றதோ, அபிஷேகம் பெற்றுக்கொள்கின்றோமோ, அதன் பிற்பாடு நடக்கின்ற காரியமே வேறு மாதிரி தான் இருக்கும். ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? அபிஷேகம், ரெண்டாவது ஆசீர்வாதம். இந்த அபிஷேகம் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக, ஐஸ்வர்யத்துக்கு நேராக, ஆரோக்கியத்துக்கு நேராக, சுகத்துக்கு நேராக நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த ஆவியானவர் ஏன் அவசியம், அபிஷேகம் ஏன் அவசியம் என்று சொன்னால், இந்த அபிஷேகம் தான் ஆவியானவர் ப்ளஸ் அபிஷேகம் தான் தேவன் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கிருபையை கொடுக்கக்கூடியது. ஆவியானுடைய அபிஷேகம் தான். அபிஷேகம் இல்லைன்னா புரிந்து கொள்ளவே முடியாது. ஆவியானவர் இல்லைன்னா புரிந்து கொள்ளவே முடியாது. ஏதோ சும்மா ஏதோ செவத்துக்கு பேசிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். வந்து பாருங்கள். ஆமென். ஆவியானவர் தான் உங்களுக்கு புரியும் மாதிரி சில காரியத்தை நம்புறதுக்கு நேரம் நடத்தக்கூடியவரே ஆவியானவர் தான். இங்கே வந்துட்டு இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே நம்பலை அப்படின்னு போனீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமே இல்லை. அந்த நம்புவதுக்கு நேராக நடத்தக்கூடியது யார் என்று சொன்னால் ஆவியானவர். வேத காலகட்டத்தில் எலிசாவின் நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் அந்த நாட்களை உண்டாக ஆரம்பிச்சது. அந்த நாட்களில் உண்டாகும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடிய பஞ்சம். இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் அதிகாரம்லாம் போனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீரியர் வந்து ஒரு கேம்ப் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வெளியே போக முடியாத அளவுக்கு. இவங்க வெளியே போக முடியல. வெளியே போனால் தான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியும், ஏதாவது பொருளை உள்ளே கொண்டு வர முடியும், இங்கே இருக்கிற பொருளை வெளியே கொண்டு போக முடியும். ஆனால் ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணாங்க, பிடிச்சிட்டாங்க, வெளியே போக முடியல, உள்ளே வர முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு பஞ்சம் தாண்டவம் பண்ணுச்சு. சீரியர்கள் ஃபுல்லாகவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து. அந்த நேரத்தில் தான் பாருங்கள் தேவன் செய்த ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அந்த நேரத்தில் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது எப்படி? அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எந்த நேரத்தில் பேசுகிறார்? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. எந்த நேரத்தில் பேசுகிறார் தெரியுங்களா? அங்கே எக்கனாமிக்கே மாறிடுச்சு, பொருளாதாரமே மாறிடுச்சு, எல்லாமே விலைவாசி அதிகம். கோதுமைலாம் பார்த்தா ஏகப்பட்ட விலை விற்கிது வந்து. நான் அதாவது அப்நார்மல் விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்குது வந்து. யோசிச்சு பாருங்கள். ஒரு இன்றைக்கி இருக்கிற நம்ம மொழியில் சொல்லணும்னா 1 கிலோ அரிசி ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்குகிறோன்னா இப்போ எப்படி விற்கிதுன்னா 10,000 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ அரிசி. ஹலோ, என்ன பண்ணுவீங்க? 1 கிலோ அரிசி 10,000 ரூபாய்க்கு விற்றா எப்படியா வாங்கி சாப்பிட முடியும்? இல்லைங்களா? சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா 100 மடங்கு. இப்போ நீங்கள் போய் வாங்குகிற தக்காளி இன்றைக்கி ஒரு 35 ரூபாய்க்கு விற்கிதுன்னா இங்கே எப்படி பஞ்சம்னா 1 கிலோ தக்காளியே 3000க்குன்னா நீங்கள் ஏன்னா வாங்க முடியுங்களா? அந்த மாதிரி இந்த பைபிளில் போடப்பட்டது பாருங்கள்.
ஒரு வசனத்தில் போடப்பட்டிருக்குது. என்ன போடப்பட்டிருக்குதுன்னா, கழுத தலை. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும். 80 வெள்ளிக்காசு ஒரு கழுத தலை. பாருங்கள், இயேசுவின் தலையை யூதாஸ் எவ்வளோ நிர்ணயித்தானா? எவ்வளோக்கு இங்கே பேரம் பேசினா யூதாஸு? 30 வெள்ளிக்காசுக்கு. இயேசுவின் தலை கூட பாரு 30 வெள்ளிக்காசு. ஆனால் அந்த கழுத தலை பாருங்கள் 80 வெள்ளிக்காசு. 30 80 எங்கேயோ போய் நிற்கிது. கணக்கு போட்டால் இயேசுவின் தலையை காட்டிலும் கழுதையின் தலைக்கு அவ்வளோ வேல்யூ அந்த நாட்களில். ஏன்னா அந்தளவுக்கு பஞ்சம் தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தேவன் என்னத்தை கொடுக்குறார்? வார்த்தையை கொடுக்குறார். ஆவியானவர் என்ன பண்ணுற? வார்த்தையை கொடுக்குறார். தேவன் கொடுக்கின்ற, ஆவியானவர் கொடுக்கின்ற வார்த்தையை எலிசா அப்படியே நம்பினார். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நம்பினார். அதை என்ன பண்ணுறாரு? மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். படிக்கிறேன், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். ரொம்ப டெட் சீப், இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு இன்னும் 24 மணி நேரத்தில் 24 ஹவர்ஸில் எக்கனாமிக் மாறப்போகுது அப்படின்றாரு. நம்ம ஊரில் கூறுகட்ட பசங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த ஜனங்கள் பாருங்கள் நம்ப மாட்டேன்றான் ஒருத்தன். எலிசா அப்படி நம்பினார். ஏன் எலிசா நம்பினார்னா, ஆவியானவர் எலிசாவின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருந்ததுனால அந்த அபிஷேகம் தேவன் சொன்ன வார்த்தையை அப்படி நம்ப வச்சிச்சு. ஆனால் இன்னொருத்தர் தான் பாருங்கள், 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாவை கொடுக்குற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இவன் நம்ப மாட்டேன்றான். தேவ பிள்ளைகளே, நல்ல ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். தேவனுடைய அபிஷேகம் தேவன் சொன்னதை அப்படியே நம்பும். நீங்கள் என்றைக்கெல்லாம் நம்புறீங்களோ அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அர்த்தம். நீங்கள் நம்பாமல் போனீங்கன்னா ஆவியானுடைய இசைவுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் போகிறன்ற அர்த்தம். பாருங்கள், எலிசா அப்படி நம்புகிறாரு. ஆவியானவர் உள்ளே இருந்ததுனால, ஆவியானவர் கூட இருந்ததுனால நம்புகிறாரு. ஆனால் கூட இருக்கிற ஒரு ஆள் கைலாவை கொடுக்குறவன் நம்ப மாட்டேன்னுன்றான். எலிசா தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார், அப்படியே பேசுகிறார். நம்ம கூட தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு வரும்போதெல்லாம் நம்ம அப்படியே பேசணும். நம்ம டவுட், கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அங்கே ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அவர் என்ன பண்ணுவார்? தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை அப்படியே நம்ப வைப்பார். சில இடத்துல தேவன் வாக்கு தத்தெல்லாம் கொடுக்கும்போது நமக்கே சந்தேகம், இதெல்லாம் நடக்குமா? ஏன் பேச மாட்டேன்றோம்? எதனால் பேச மாட்டேன்றோம்? நமக்குள்ளே சந்தேகம், இதெல்லாம் நடக்குமான்ற ஒரு கேள்வி. நான் சொல்கிறேன், தேவன் சொல்லுவதை நீங்கள் கேட்டு விசுவாசித்து நம்பும்போது நான் சொல்கிறேன், பெரிய பெரிய அற்புதங்கள் அங்கே நடப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அப்போ தேவன் முதலாவது அபிஷேகம் ஆவியானவர் கொடுக்குறார், 2வது ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். 42 யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் போவோம். யோபின் புஸ்தகம், முந்தின சீரை பார்க்கலாம், பிந்தின சீர். நற்சீர் உண்டாக செய்வேன்னு சொன்னார்ல, இங்கே பார்க்குறோம். இந்த நற்சீரை இங்கே நம்ம பார்க்குறோம். 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கிறேன்னு கேளுங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தார். 10ஆம் வசனம் தந்தருளினார். 12ஆம் வசனம் படிக்கிறேன். சரி, 11 படிக்கிறேன். இந்த 2 தனை என்ன? அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 மாடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. இங்கே பார்க்குறோம், யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். எல்லாமே டபுளாக மாறுது, எல்லாம் ரெட்டத்தனையாக மாறுது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்வு எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஆமென். ரெட்டத்தனையாக இழந்து போன, உங்களை விட்டு போன, உங்கள் கை நழுவி போன எல்லாமே பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார் இரட்டத்தனையாக கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் என்பதுதான் தேவனுடைய வாக்காக இருக்கின்றது. இந்த வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டாரா என்பதற்கு வாக்குத்தத்த ஆராதனை கிடையாது, நமக்கு குழப்பமே கிடையாது. கர்த்தர் நிச்சயமாகவே அவர் சொன்ன வாக்கை நம்ப பண்ணின வாக்குகளை நிறைவேற்றி முடிக்கின்றவர். நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்றால் ஆமாம்,
அது அப்படியே தான் இருக்கும். வேதத்தில் போடப்பட்டிருக்குது, அவர்கள் தங்கள் வாழ வயதின் நாட்களுக்கு திரும்புவார்கள். ஆமென். 103ஆம் சங்கீதத்தில் அப்படியே போடப்பட்டிருக்குது, கழுகுக்கு சமானமாய் அவன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். திரும்பவும் திரும்ப வாழ வயது, திரும்ப வாழ வயது. அந்த வருஷம் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கலாம், திரும்ப வாழ வயது, திரும்ப வாழ வயது, திரும்ப வாழ வயது. ஒரு உதாரணம் சொல்ல போனால், இப்போ ஒரு 60 வயசில் இருக்கிறீங்கன்னா திரும்ப வாழ வயதுனா 40க்கு போவீங்க, திரும்ப வாழ வயதுனா 30க்கு போவீங்க, திரும்ப வாழ வயதுனா 25க்கு போவீங்க. என்னப்பா இது ஏற்றமே இல்லையா? இல்லை இல்லை, கழுகுக்கு சமானமாய் அவன் வயது திரும்ப வாழ வயது போல தான் மாறிக்கிட்டே இருக்கும். இல்லைங்க, நாளாக நாளாக தோல் சுருங்குது இல்லையா, படியில் ஏற முடிய கால் கொஞ்சம் தடுமாறுது இல்லையா? நீங்கள் ஒரு நினைக்கலாம், தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்க, கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப திரும்ப அவன் தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். ஆமென். அவதான் எல்லா நேரத்திலுமே தேவனுடைய வார்த்தையை உள்வாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையுமே பார்த்திங்கன்னா மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமே சில பேர்லாம் பாருங்கள், ஒரு காரியம் இல்லைன்னா அதால் வாழ முடியலன்ற நிலைமைக்கு போயிடுவாங்க. இது இல்லைன்னா அது இல்லைன்னா நம்ம பிரச்சனையாக தான் இது இல்லைன்னா அவ்வளோதாங்க போச்சு. இல்லைங்க, அடுத்த ஆப்ஷனை கர்த்தர் வச்சுருக்கிறார். இது இல்லையா, அடுத்த ஆப்ஷன், இது அது இல்லையா, அதுக்கு அடுத்தது லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். பவுல் சொல்கிறாரு, எந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டோம். எல்லாம் புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நமக்குள்ளாக கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரோடு நம்ம இருக்கும்போது எது இருக்குதோ இல்லையோ நான் சந்தோஷமாக இருப்பேன். சூழ்நிலை பவுலின் வாழ்க்கையில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஜெயிலில் போட்டவங்க நம்ம போய் அவரை தேட்டிகிட்டு இருப்போம். ஆனால் அவர் அங்கே உட்காந்து நம்மளை தேட்டிகிட்டு இருக்கிறார். அவர் உள்ளே உட்காந்துட்டு சொல்கிறாரு, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள்ன்ற மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய ப்ரீச்சர். அப்போது சொன்னாங்க, பவுல் எந்த ஒரு காரியத்தை அப்ளை பண்ணாமல் பிரசங்கம் பண்ணது கிடையாது. இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா சும்மா கிடையாது பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் அனுபவிச்சு அதெல்லாம் சொல்கிறார். சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், ரிஜாய்ஸ் இன் லார்ட் ஆல்வேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறார். கர்த்தருக்குள் திரும்ப சந்தோஷமாக இருங்கள். அப்போ சந்தோஷமாக இருப்பதற்கான ரகசியம் என்ன என்பதை பவுல் கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சார்? மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டார். ஆமென். புரிஞ்சுங்களா? எந்த சூழ்நிலையுமே மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது இருந்தால் தான் நல்லா இருப்பேன், இது இல்லைன்னா அப்படி கிடையாது. எது இருக்குதோ இல்லையோ, ஆபகுக்குள்ள தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி தான். ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எது இருந்தால் தான், உலகத்தில் எதாவது இருந்தால் தான். இந்த பார்த்தீங்கன்னா மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதியிலும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. கையில் காசு கிடச்சா முகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த 10ஆம் தேதிக்கு மேலே போகட்டும் பாருங்கள், அப்படியே பேயறிஞ்ச மாரி டல்லாக அப்படியே உட்காந்து இருப்பாங்க. என்னங்க கையில் காசு இல்லைங்க அப்படின்ட்டு. இவர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். ஆகவே அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா என்பதற்காக கிடையாது. வாக்குத்தத்த ஆராதனை என்னன்னா, அவர் எப்படி ஆசீர்வதிப்பார், டவுட் கிடையாது. அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை தான் பார்க்க வந்திருக்கின்றோம். பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறார். நீ சொல்கிற இன்றைக்கி என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பதில் கர்த்தருக்கு அவ்வளவு பிரியம். அதுக்கு தான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், யோபின் முன்னிலைமை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். கவர்மெண்ட் கேள்வி இதில் ஒரு சின்ன ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். 2 மடங்கு ஆசீர்வாதம் இரட்டத்தனையாய் பைபிள் பார்க்கிறோம். அவனுக்கு யோபுவுக்கு இருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்து அருளினார். எல்லாம் டபுள்னு ஒன்றுமே நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? கவனமாக கேளுங்க, இன்னும் கொஞ்சம் இந்த மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கங்க. டபுள்னால நம்ம என்ன நினைப்போம்? இரட்டத்தனையாக ஆசீர்வதிப்பார்னு நினைப்போம். இங்கே நடந்தது எல்லாமே டபுளாக வந்ததுனால டபுள் இல்லைங்க. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது என்னங்க எல்லாமே டபுள்னா என்ன? ஒரு வீடு கொடுத்தாரா, இப்போ இன்னொரு வீடு கொடுக்க போகிறாரு. பிள்ளைங்க 4 பிள்ளைங்களா, இப்போ 8 கொடுக்க போகிறாரு. நல்ல வேலைக்கு மனைவி மட்டும் கரெக்டாக அதில் ஒருவேளை மனைவி மட்டும் டபுளாக கொடுத்துருந்தாருன்னா இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி இன்றைக்கி உலகமே இன்றைக்கி கெட்டு குட்டிச்சவராக இருக்குது. ஒருவேளை பைபிளில் மட்டும் போட்டிருந்துச்சுன்னா அவ்வளோதான், வேறு மாதிரி போயிருப்பாங்க. நல்ல வேலை அதில் கரெக்டாக இருந்திருக்கிறார். கவனமாக கேளுங்க. அதாவது டபுள்னா ஒரு வீடு 2 ஒரு வீடு கொடுத்தவர் இப்போ 2 வீடு கொடுக்க போகிறாரா,
இல்லை ஒரு கார் கொடுத்த இப்போ 2க்கு இன்னொரு கார் கொடுக்க போகிறாரா? இல்லை ஒரு பைக் கொடுத்து இன்னொரு பைக் கொடுக்க போகிறாரா? இல்லை ஒரு லேண்டு கொடுத்து இன்னொரு லேண்டு கொடுக்க போகிறாரா? கவனமாக கேளுங்க. இந்த 2 மடங்கு என்பது, கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன், இது அல்ல. திரும்ப சொல்கிறேன், அது அல்ல. எது அல்ல? இப்போ ஒன்று இருக்குது, அடுத்து இன்னொன்று கொடுக்க போகிறாரு. ஒரு செல்ஃபோன் இருக்குது, அடுத்து ஒரு செல்ஃபோன். அந்த மாதிரி கிடையாது. ரெட்டத்தனையானா உடனே அப்படி நினச்சிடாதீங்க. நீ ஒரு காரியத்தை சொல்கிற, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 மடங்கு என்பது கர்த்தர் எப்படியெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் மனதில் வச்சிருந்தாரோ அதில் 2 மடங்கு. புரிஞ்சுச்சா? பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. திரும்ப சொல்கிற பாருங்க, 2 மடங்கு என்பது நீங்கள் வைத்திருப்பதில் 2 மடங்கு கிடையாது. அவர் உங்களுக்காக என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறார், திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார், சித்தம் பண்ணி வச்சிருந்தாரோ அதில் 2 மடங்கு. ஹலோ, மனதை கொண்டு போய் அப்படி வைக்கணும் பாருங்க. நம்ம பாட்டுக்கு இப்போ என்ன பண்ணுது, இது ரெட்டை தனியாக ஆசீர்வாதம், இப்போ இதில் 2ஆக பெருக போகுது. அது ஒரு ஆசீர்வாதம் தான், தப்பு கிடையாது. அது ஒரு பிளெஸிங் தான். ஏற்கனவே கொஞ்சம் 1 இருந்துச்சு 2 வந்துச்சுன்றதில் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் தான். ஆனால் நான் சொல்கிறேன், அது மற்ற ரகமானது. ஆனால் ஹையஸ்ட் என்ன அப்படின்னா, ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் என்பது என்ன, நம்ம மனதில் நினச்சிக்கிறோம் பாருங்கள், இது 1 + 2, 1 + 1 2, அந்த மாதிரி கிடையாது. இது என்ன ரெட்டத்தனையானா, நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனுடைய மனதில் ஒரு பிளான் இருந்துச்சு பாருங்க. அந்த பிளானில் டபுள் 2 மடங்கு. ஆமென். புரிஞ்சுச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு? அது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்குது. அது கணக்கே போட முடியாது. 2 மடங்கு தேவன் வைத்திருக்கிற 2 மடங்கு இன்றைக்கி இந்த உலகத்தில் கற்பனையே பண்ண முடியாது. அதுக்கு டிஜிட்டே கிடையாது, அதுக்கு எல்லையே கிடையாது. அந்த மாதிரி ஆகுதான் கர்த்தர் உன்னை முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். நான் திரும்ப சொல்கிற ரெட்டத்தனையான போது நீங்கள் பாட்டுக்கா இன்றைக்கி இருக்கிற 1 + 1 அப்படி நினைக்கக்கூடாது. தேவனுடைய மனதில், தேவனுடைய திட்டத்தில் என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த பிளெஸ்ஸிங்கில் ரெட்டத்தனை. ஆகவே இப்படி தேவன் பண்ணுறதுனால நம்முடைய வாழ்வில் பார்த்திங்கன்னா, பொருளாதார வாழ்விலும், சரீர வாழ்விலும், உறவுகளிலும், நட்புகளிலும் தேவன் ஆசீர்வாதம் அவர் வைத்திருக்கின்ற அளவின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இதுவரை கேட்டிருக்காத தேவனுடைய சத்தத்தை ரெட்டத்தனையான்றது வேற மாதிரி கிடையாது. அவர் வச்சிருக்கிற பிளானில் கேட்க ஆரம்பிப்போம். இதுவரை இல்லாத தரிசனத்தையும் சொப்பனத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் சரீரத்தில் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பார்க்க போகிறீர்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு பொருளாதாரத்திலே ஒரு பெரிய ஒரு பண வரவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான காரியம் உங்கள் வாழ்வில் நடப்பதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அதுதான் தேவன் சொன்னதை விசுவாசிக்கணும். முந்தின சீரை பார்க்கலாம் பிந்தின நற்சீர் உண்டாக பண்ணுவேன்னு சொன்னார்னா இப்படி தான் அவருடைய பிளான், அவருடைய திட்டத்தில் இருக்கிற மாதிரி கர்த்தர் செய்வார். ஆகவே மிகப்பெரிய அளவிற்கு உங்கள் வாழ்வில் எதெல்லாம் டெட்டாக இருந்துச்சோ, எதெல்லாம் எல்லாம் ஒன்றும் முடியாது, ஒன்றும் ஆகாதுன்ற இந்த காரியம் எல்லாமே தேவன் உயிர்ப்பிக்கின்ற ஒரு நாட்களாக இந்த மாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். வரக்கூடிய மாதங்களெல்லாம் பார்ப்பீங்க. நான் சொல்கிற இந்த வாக்குத்தத்தங்களுமே இந்த மாதத்துக்குரிய ஒரு காரியம் கிடையாது. இப்போ இந்த ஆக்டிவேட் பண்ணி விடுற மாதிரி, எப்படி சிம் கார்டு வாங்கணும்னு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஃப்யூச்சருக்காக இப்போயே இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னிலிருந்து ஆரம்பித்து விடுறது, ஆக்டிவேட் பண்ணுறோம். இதை குறித்து ஒரு வெளிப்பாடு, இதை குறித்து ஒரு நம்பகத்தன்மை உள்ளத்தில் உருவாக ஆரம்பிக்கும் என்றால் இது லைஃப் டைம். ஆமென். இது சிக்னல் கிடைக்காம போகாது, இது போயிட்டே இருக்கும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் போய்க்குவோம். அடுத்ததாக ஏசாயா 60ஆம் அதிகாரம். அங்கிருந்து தேவன் என்ன பண்ண போகிறார், முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீரில் எப்படி நற்சீர் உண்டாக பண்ணும் என்பதை இங்கே இருந்து பார்ப்போம். ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம். 60ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே, ஏசாயா புஸ்தகம் எடுத்துக்கிட்டாலே ஏகப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நிரம்பி இருக்குது. இந்த 60ஆம் அதிகாரம் சொல்லும்போது இன்னும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அதிகாரமாக அந்த அதிகாரம் இருக்கும். அதில் ஒரு காரியம் படிக்கிறேன். 15ஆம் வசனத்தை படிக்கிறேன், எடுத்துக்கொள்வோம், சேர்ந்து படிப்போம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நித்திய மாட்சிமை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக சொல்கிறாரு. எப்போ நீ யாருமே கடந்து நடவாததுமாய் இருந்தாய். நம்முடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறாரு பாருங்க. எப்படின்னா நித்திய மாட்சிமையாகனா எந்த மாதிரினா, உங்களை பற்றி மற்றவர்கள் உயர்வாக சொல்லக்கூடிய அளவுக்கு,
உங்களை பற்றி உலகம் பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆமென். என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? பக்கம் சொல்லு, உங்களை பற்றி உலகம் உயர்வாக பேசும். சொல்ல அவங்களாங்க நல்லா தெரியுங்க. ஏன் அந்த வீட்டில் இருக்கிற டிரைவரை நல்லா தெரியுங்க, அந்த வீட்டில் வேலை செய்யறவங்க நல்லா தெரியுங்க, அவர் எனக்கு நல்லா தெரியுங்க. அதாவது இன்னும் சொல்லப்போனால் உங்களை பற்றி தெரியும் என்று சொல்வதில் ரொம்ப பெருமைப்படக்கூடிய அளவுக்கு. சில பேர் சொல்லும்போதே அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்க நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெருமையாக இருக்கும் அவங்களுக்குள்ள. அதே போல் தேவன் நித்திய மாட்சிமையாக வைப்பேன் என்று சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, உங்களை பற்றி நன்றாக தெரியும் என்று சொல்வதை பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் அப்படி உங்கள் வாழ்விலை செய்வார் என்பதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. ஆமென். இன்னும் சொல்லப்போனால் தேவன் உங்களை பற்றி மக்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வைக்க போகிறார். என்ன மெதுவாக சொல்கிறீங்க? நம்பலையா? நம்புனா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா என்கிட்ட விட்டுருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம்லாம் கொடுக்கும்போது நம்புனா உங்களுக்கு பலிக்கும், நம்பலைன்னா விடுங்க. நான் நம்புகிறேன், எனக்கு நல்லாவே பலிக்கும். நீங்களும் நம்பணும். கர்த்தர் கொடுக்க வாக்கு நித்திய மாட்சியமாக வைப்போம்னா எஸ், கர்த்தர் வைப்பார். உங்களை பற்றி ஊர் உலகம் பெருமையாய் பேசக்கூடிய அளவுக்கு, உங்களை பற்றி தெரியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு. அவன் தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டிற்கும் உங்கள் பகுதிக்கும் உங்கள் பட்டணத்திற்கும் உங்கள் மாநிலத்திற்கும் இந்த நாட்டிற்குமே உங்களை பற்றி தெரியக்கூடிய அளவுக்கு தேவன் செய்வார், தேவன் பண்ணுவார். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல பார்க்குறோம், தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அதாவது தலைமுறைக்கும் உங்கள் பேர் இருக்கும், பிரஸ்தாபம் இருக்கும். ஒரு தலைமுறை போச்சுன்னா அடுத்த தலைமுறை உங்களை பற்றி பேசுவாங்க, அடுத்த தலைமுறை வரும் நம்மளை பற்றி பேசுவாங்க. கர்த்தர் பண்ணுவார் அதெல்லாம் அதாவது நம்ம இந்த உலகத்தை விட்டு போன பிற்பாடு அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ் என்று கிடையாது. தலைமுறையாகவும் கர்த்தர் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தேவன் முந்தின தலைமுறையில் இருந்த சாலமோனாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், சாமுவேலாக இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், யோசுவாவாக இருக்கட்டும், அவர்களை பார்த்து அவர்களை பற்றி பேசும்போதெல்லாம் கைத்தட்டி ரசித்து கொண்டு ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்துச்சு. அவங்கள பற்றியெல்லாம் பேசும்போது ஓ சூப்பராக இருக்குப்பா, ஆபிரகாமா, ஓ ஈசாக்கா, பரவாயில்ல, யாக்கோபா, யோசேப்பா, இந்த மாதிரிலாம் நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தோம். கவனமாக கேளுங்க. இவர்களை பற்றி பெருமையாக பேசுவதை கேட்டு கைத்தட்டி ரசிப்பதற்காக அழைக்கப்பட்ட ஒரு கூட்டமாக, தலைமுறையாக தேவன் நம்மை உருவாக்கவில்லை. ஒரு காரியத்தை இன்றைக்கி நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அப்பாவுக்கு 5 பேர் இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் பாருங்கள், ஒரு பிள்ளைக்கு வெண்ணையும் ஒரு பிள்ளைக்கு சுண்ணாமும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பார்சியாலிட்டி இருக்கும் அந்த இடத்துல ஆனால் இந்த அப்பா, நம்முடைய அப்பா 5 பேராக இருந்தாலும் 5 பேருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறவர். 10 பேராக இருந்தாலும் 10 பேருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுகின்ற தேவனாக இருக்கிறார். படிப்போம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் போங்க. 41ஆம் அதிகாரம் அங்கிருந்து எடுத்து பேசுவோம். 41ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராக இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே சொல்கிறாரு. ஆபிரகாம்கிட்ட இருந்தல்ல, ஆமாம் ஆண்டவரே, எஸ் சோதரம். கர்த்தர் சொல்ல, அங்கே மட்டும் இல்லைப்பா, முந்தினவரோடும் இருந்தவர் தான் இப்போ பிந்தினவர்களாகிய இந்த தலைமுறையோடும் நான் இருக்கிறேன். ஆமென். அது மட்டுமல்ல, தலைமுறைகளை வரவழைக்கிற தேவன் சொல்கிற, தலைமுறைகளை வரவழைக்கிறவர். அதாவது எப்படின்னா, யாக்கோபு இந்த 12 பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது 1 by 1 ஃபஸ்ட்டு கரெக்டாக பாருங்கள். ரூபன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண, ரூபன் மூத்த பையன் பாருங்கள், அப்படியே 1 by 1 அப்படியே ஆசீர்வதிக்கிறார். ரூபன் எடுத்துக்கொள்ளுங்கள். ரூபன் ஒரு வீண் போன ஒரு மூத்த குமாரன், சொல்லப்போனால் தகப்பனுக்கு துரோகம் செய்த ஒரு குமாரன். எப்படி உனக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்க முடியும்? ஆனால் அவனை கூட என்ன பண்ணுறாரு யாக்கோபு, சில காரியம் சொன்னாலும் சில காரியத்தை பேசினாலும் அவனுக்கும் சில பிளெஸ்ஸிங்கை கொடுக்குறார். இப்படியே 12 பேரை கூப்பிட்டு 12 பேரையும் பாருங்கள், யாக்கோபு வரிசையாக கூப்பிட்டது மட்டும் இல்லை, வரிசையாக கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு தேவனும் இந்த இடத்துல பார்க்குறோம் இல்லைங்களா, ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர். எதுக்கு தலைமுறைகளை வரவழைக்கிறவர்? மகனே, ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிச்சேன், அதே மாதிரி இப்போ உன்னையும் ஆசீர்வதிக்க போகிறேன்.
ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிச்சே அதே மாதிரி. எதுக்கு நம்மளை வரவழைக்கிறார்? எதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு? நம்மளை ப்ளஸ் பண்ணுறதுக்காக, தலைமுறையாக. இது எப்படி இருக்குது? இது இன்னொரு உதாரணம் சொல்ல மாதிரி, உள்ள 1910 தலைமுறையில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அந்த தலைமுறை கூப்பிட்டு ஆசீர்வதிச்ச தேவன் இப்போ அடுத்தது யாருப்பா 1950 இருக்கிறது வாப்பா, அடுத்து ஒரு 50 வருஷம் கழிச்சு 1990 இருக்கிறது யாருப்பா வா, கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாரு 1910 அவங்கள ஆசீர்வதிச்சாலும் இப்போ அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன், இந்த தலைமுறையும் நான் ஆஸ்வதிக்க போகிறேன். நல்லா கவனமாக கேட்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுள் பாருங்க அவங்களெல்லாம் ஆசீர்வதிச்சாருங்க, இவங்களெல்லாம் ஆசீர்வதிச்சாரு, நம்மளை பாருங்க கண்டுக்கவே மாட்டேன்றார். கிடையாது. தேவன் தலைமுறைகளை ஏன் வரவழைக்கிறார் என்றால், முந்தினவராக இருக்கிற கர்த்தராகி நான் தானே, பிந்தினவர்களும் இருப்பவராகிய நான் தான். ஆகவே நல்ல ஒரு காரியம் புரிஞ்சுக்குங்க. தேவனுக்கு பார்த்திங்கன்னா சாலமோன் எவ்வளோ முக்கியமோ, தேவனுக்கு தாவீது எவ்வளோ முக்கியமோ, தேவனுக்கு ஆபிரகாம் எவ்வளோ முக்கியமோ, அதே போல் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு முக்கியம். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்களும் நானும் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். எப்படி அவங்க முக்கியமாக கர்த்தர் அவங்க பேரை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். நான் சொல்கிறேன், நித்திய மாட்சிமையாக உங்கள் பேரெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு தேவன் செஞ்சு வைப்பார். ஒருவேளை ரெக்கார்டு எழுதப்படலும் எல்லாருடைய வாயிலும் பேசும்படி கர்த்தர் செய்வார். ஆகவே தேவ பிள்ளைகளே, திரும்ப சொல்கிறேன், ஆபிரகாமை எந்த அளவுக்கு நேசித்தாரோ அதே போல் தேவன் இன்றைக்கு என்னை உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்கள், முந்தினவர்களோடு இருந்தவர் பிந்தினவர்களாகி நம்மோடும் இருக்கிறவர். ஆமென். நம்புகிறவர்கள் அந்த தலைமுறையில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்பாதவங்க போயிடுறாங்க. பாருங்க, கிதியோன்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவர் கூட பாருங்க, ஆண்டவரே எங்கள் பிதாக்களுக்கு என்ன இங்கே என்னார், உடனே அவனை பிடிச்சி ஆசீர்வதிக்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, தலைமுறைகளை தேவன் சரிசமமாக ஆசீர்வதிக்கிறவர். தேவன் பார்சியாலிட்டி பார்க்குறவர் கிடையாது. ஆபிரகாமுக்கு ஒன்று நமக்கு ஒன்று பண்ணுறவர் கிடையாது. சரிசமமாக பண்ணுற தேவனாகிய கர்த்தராக இருக்கின்றார். 41:4 பார்க்குறோம். தலைமுறையில் பார்த்திங்கன்னா சில மூத்தவர்கள் மட்டும் கர்த்தரை ஆசீர்வதிச்சுட்டு இளையவர்களை விட்டுறது கிடையாது. அதை எப்படி முந்தினவர்களை ஆசீர்வதி பிந்தினவர்கள், அது போல் மூத்தவர்கள் இளையவர்களை விட்டுறது கிடையாது. சாலமோனை உயர்த்தினது போல் அதே அளவு உங்களே உயர்த்துவார். ஆமென். புரிஞ்சுக்கணும். இல்லைங்க சாலமோன் பெரிய ஆளுங்க, ரைட்டு, இன்றைக்கி நீங்கள் தான் தேவனுடைய பார்வையில் பெரிய ஆள். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? சில சொல்ல அவனை மாதிரி நீங்கள் இல்லை என்ன மாதிரி தான் அவன் இருக்கிறான். இல்லைங்க ஆபிரகாம் போல நீங்கள் இல்லைங்க என்னையே போல தாங்க, அப்படியே மாறிடும். இல்லைங்க ஆபிரகாம் போல இல்லை என்னையே போல தான் ஆபிரகாம் அந்த நாட்களில் இருந்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மீது உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? உலகம் உங்களை என்ன நன்றாக தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் வைப்பார். யாராவது உங்களை பற்றி கேட்கும்போது இல்லைங்க நல்லா தெரியுங்க, அவர் ரொம்ப உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு பண்ணுவார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் திரும்ப 60ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கிறேன். இப்படி கர்த்தர் பண்ணுறது என்ன நடக்குதான், நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வர பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் மாக்குவேன். கர்த்தர் சொன்னார், வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணு. அதாவது நம்ம இழந்தது, நம்மளை விட்டு போனது ஒன்றா இருந்துச்சுன்னா கொடுப்பது வேறையாக இருக்குது. ஆமென். வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணு. வெண்கலத்துக்கு பதிலாக யாராவது பொண்ணை கொடுப்பாங்களா, கோல்டு கொடுப்பாங்களா? யோசிச்சு, வெண்கலம் இருக்கிறதுலே கொஞ்சம் அதாவது வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணு, இரும்புக்கு பதிலாக வெள்ளி, இதெல்லாம் கொஞ்சம் லோவஸ்ட்டு காரியம். வெண்கலம் இரும்பெல்லாம் லோவஸ்ட்டு. ஆனால் தேவன் பண்ணுறது இந்த பொண்ணு வெள்ளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு, அதெல்லாம் ஹையஸ்ட்டு காரியம். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இழந்தது சின்னதாக இருக்கலாம், ஆனால் தேவன் கொடுக்க போகிறது பெருசாக இருக்கும். வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணுன்னும் போது நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் இழந்தது குறைவாக இருக்கலாம், ஆனால் தேவன் அதை விட அதிக அளவு கொடுக்கிறவராக இருக்கிறார். விலையேறப்பட்டதை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். என்ன சொல்ல போனால், நீங்கள் இழந்து போனதையெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களை தேடி வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பக்கத்து சொல்லுங்கள், நீங்கள் இழந்து போனதை உங்களை தேடி பெரிய அளவுக்கு வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இழந்ததை தரது மட்டும் இல்லை நம்முடைய தேவன். நல்லா புரிஞ்சுக்கணும், இழந்தது தர அது அப்படிப்பட்ட தேவன் மட்டும் கிடையாதுங்க, அதை விட பெஸ்ட்டாக காஸ்ட்லியாக உயர்ந்ததாக தேவன் கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். அதுதான் யாராவது ஏதாவது உங்களை விட்டு போச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க,
பக்கம் சொல்லுங்கள். ஏதாவது உங்களை விட்டு போச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க. சில பேர் பொக்குன்னு போயிடுவாங்க. போச்சுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, ஏன்னா அதோட ரொம்ப காஸ்ட்லியாக வரப்போகுது. யாராவது உங்க கூட வேலை செய்கிறவங்கள விட்டு வெளியே போகிறாங்களா, கவலைப்படாதீங்க. அதை விட இன்னொரு பெஸ்ட்டான ஆளை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். இல்லைங்க, நல்ல ஒரு மனுஷங்க, நல்ல வேலையாளுங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் பெஸ்ட்டான ஆளை கொண்டு வருவார். அது சில விசுவாசிங்க நம்ம சர்ச்சை விட்டு வெளியே போனால் கூட ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதை விட சூப்பரான பெஸ்ட்டான விசுவாசிகளை கொண்டு வந்து சர்ச்சில் உட்கார வைப்பார். நீங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க, ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் எது போகுதோ அதை விட வெண்கலத்துக்கு பதிலாக அடுத்து ஏதோ வெண்கலத்தை கொடுக்கணும். ஆனால் வெண்கலத்துக்கு பதிலாக தேவன் பண்ணுற காரியம் அதை விட 10 மடங்கு ரேட்டு கொடுக்கின்ற பொண்ணையே தேவன் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறார் என்றால், உங்களை விட்டு நீங்கள் இழந்து போன காரியத்தை கொடுத்து ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏதாவது உங்களை விட்டு போச்சுன்னா கவலைப்படாதீங்க. அதை விட பன்மடங்கு காஸ்ட்லி உள்ள காரியத்தை தேவன் உங்களிடம் கொண்டு வந்து கொடுப்பார். அது பொருளாக இருக்கலாம், ஆட்களாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், இழந்து போன எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். தேவன் பன்மடங்காக தேவன் நமக்கு திருப்பி கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு குட் நியூஸை சொல்கிறோம் பாருங்கள். நம்ம கேலண்டரில் இன்றைக்கி என்னதுங்க, செப்டம்பர் 1. நம்ம டேட் செப்டம்பர்ன்ற பாருங்க, முடிச்சிருக்கீங்களான்னு பார்க்குறதுக்கு தான். நல்லா சமாளிஃபிகேஷன் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன ஒன்றுங்க, நம்ம கேலண்டர்லாம் டேட்டு இத்தனாவது வருஷம் 2024 5வது வருஷமா 25வது வருஷம் நம்ம கேலண்டர் டேட் இருக்கும். ஆனால் தேவனுடைய கேலண்டரில் டேட்டே கிடையாது. என்னங்க சொல்கிறீங்க? தேவனுடைய கேலண்டர் 2025 கிடையாது. தேவனுடைய கேலண்டர் மொழி என்ன தெரியுங்களா? அவர் வந்து கிபி 55 கிபி 590 அப்படிலாம் தேவன் சொல்கிறது கிடையாது. இல்லை கிமு அப்படியும் சொல்கிறது கிடையாது. தேவனுடைய கேலண்டர் எப்படின்னா, தேவனுடைய கேலண்டர் அவர் பேசுகிற டைம் எப்படி தெரியுங்களா? அவர் சொல்லுவார், எலியாவின் நாட்களிலே, ஆபிரகாமின் நாட்களிலே, சாலமோனின் நாட்களிலே. தேவனுடைய கேலண்டரில் பார்த்தீங்கன்னா எண் கிடையாது. தேவனுடைய கேலண்டர் நீங்களும் நானும் உட்காந்துருக்குறோம் அந்த இடத்துல. தேவன் ஏதாவது உங்களை என்னை பற்றி அதாவது தேவன் ஏதாவது ஒரு காலத்தை பற்றி பேசுகிறோன்னா டேட் சொல்ல 1999 1979 அப்படின்னு எழுக்கிறது கிடையாது. தேவன் சொல்லுவார் லியோவின் நாட்களிலே அப்படின்னு உங்கள் பேரை போட்டுக்கலாம். தேவனுடைய கேலண்டரில் நீங்களும் நானும் இருக்கிறோம். பைபிள் இருக்குதுங்க. தேவன் ஏதாவது பேச ஆரம்பித்தா வேதத்தில் சாலமோனின் நாட்களே, தாவீது நாட்களில், ஆபிரகாம் நாட்கள், எலியாவின் நாட்களில், இந்த மாதிரி தான் வேதம் இப்படி அழகாக பேசப்படுது. அப்போ தேவனுடைய கேலண்டர்னு ஒன்று இருக்கும்போது உங்களை நித்திய மாட்சிமையாக உங்கள் பேரை பேசக்கூடிய அளவுக்கு தேவன் பண்ணுவார். தேவனின் நாட்குறிப்பிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். ப்ளஸ் பண்ணுங்க, தேவனுடைய நாட்குறிப்பில் நீங்கள் இருக்கிறீங்க வந்து. ஆமென். ஆகவே தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீரை நற்சீர் உண்டாகும்படி கர்த்தர் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயம் உங்கள் நாட்களில் அவைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் பின்னிலைமை அதிக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க, நம்புங்க. ஆவியானவர் நம்புவதற்கு நம்ம கொண்டு போகிறாரு. நிச்சயம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வாக்குகளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோட பேசின இப்படி வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இழந்ததையெல்லாம் நீர் எங்களுக்கு இழந்ததை மட்டும் தருவது கிடையாது, அதை விட பன்மடங்காக 2 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். இழந்து போனதையெல்லாம் அது போலவே தர தேவன் கிடையாது, அதை காட்டிலும் பன்மடங்கு தருகிற தேவனாக நீர் இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீரை நற்சீர் உண்டாக பண்ணுவேன் என்று நீர் சொன்னீர். நீர் சொன்னதை செய்யும் அளவும் நீர் எங்களை கைவிடுவது கிடையாது கர்த்தாவே. நீர் நம்ப பண்ணின உம்முடைய வாக்குகள் எல்லாம் எங்கள் வாழ்விலை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒருவேளை அந்த வாக்குத்தத்தத்தை மறக்கலாம், ஆனால் நீங்கள் மறக்கிறது கிடையாது. நீங்கள் கொடுத்தது மறக்கிறது கிடையாது. நீர் வாக்கு பண்ணினதை மறக்கிறது கிடையாது. அவைகளை அப்படியே எங்கள் வாழ்வில் செய்கிற தேவனாக இருக்கிறீர்.
யோபு இழந்ததை இரட்டிப்பாக கொடுத்தீர். அந்த இரட்டிப்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டோம். உம்முடைய திட்டத்தில், உம்முடைய சித்தத்தில் எங்களை குறித்து நீர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதோ அதில் 2 மடங்கு என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்களை நித்திய மாட்சிமையாக வைப்பேன் என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தலைமுறைகளை இன்றைக்கு இந்த தலைமுறை ஏன் வரவழைத்திருக்கிறீர் என்றால் அவர்களைப் போலவே எங்களையும் ஆசீர்வதிப்பதற்காகவே எங்களை வரவழைத்திருக்கிறீர், எங்களை அழைத்திருக்கிறீர், தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பொண்ணுக்கு பதிலாக, வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னை தருவேன் என்று சொன்னீரே. நாங்கள் இழந்து போனதை மட்டுமல்ல, இழந்ததை காட்டிலும் பன்மடங்காக எங்களை தருகின்ற தேவனாக நீர் இருக்கிறீர். உங்களுடைய கேலண்டரில் நாங்கள் பதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமே. நித்திய மாட்சியமாக எங்களை வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு வந்திருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இந்த ஜனத்தின் மீது இருப்பதாக தகப்பனே. நீர் சொன்ன வாக்குகள் இங்கிருக்கு நின்று கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் பலிப்பதாக தகப்பனே. ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, அதிசயப்படக்கூடிய அளவுக்கு, இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் நடக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தில் கைட்டு செல்கின்ற வேலைகள், போக்கில், மரத்திலும் பாதுகாப்பை நம்முடைய பிள்ளைகள் உணரட்டும். குடும்ப வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைய கேட்ட வார்த்தையின் பிரகாரமாகவே அவர்கள் சிறப்பாக பேசக்கூடிய அளவுக்கு, உலகம் அவர்கள் நற்பெயரை பேசக்கூடிய அளவுக்கு, நம்முடைய பிள்ளைகளை பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு, எல்லா இடங்களிலும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு மாற்றுவீராக. நீ சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் செய்ய போவதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. டிசம்பர் 1ஆம் தேதி வரும்போது இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி செய்தீர் என்பதை நினைத்து நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷித்து உம்மை துதித்து ஆரவாரிக்கத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. நன்மைகளை தொடர்ந்து பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.